வாசிங்க. நம்ம தகப்பன் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. தாத்தா கூட இல்லை இல்லைங்க, ஆனால் தகப்பன் இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமாம். இப்போ கருத்தா வாசிக்கிறோம், கருத்தா வாசிக்கிறோம், கருத்தா வாசிக்கிறோம். ஏன்னா அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது, கண்டென்ட் உள்ள நிறைய இருக்குது. வாசிக்கிறோம். நான் சொல்கிறேன், இதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். அதாவது தாத்தா என்ன எழுதியிருக்கிறாரு, உங்கள் பேரை போட்டு, மகனே உனக்கு இவ்வளவு சொத்து இந்தந்த இடத்துல இப்படி இப்படி இருக்குது எல்லாம் எழுதிட்டு போட்டார். பேங்க்கில் இவ்வளோ பணம் இருக்குது, அந்த இடத்துல வீடு இருக்குது, இந்த இடத்துல காடு இருக்குது, இதில் தோப்பு இருக்குது, துறவு இருக்குது. இப்போ இது நல்ல ஆணித்தரமாக நமக்கு தெரியும். பத்திரம் என் கையில், கண்டிப்பாக இது பொய் சொல்லாது. எத்தனை பேருக்கு தெரியும் இது பொய்யா இருக்காது, பொய்யா போகாது, பொய்க்காது, இதை நாம் சுதந்திரிக்கலாம், இதை அனுபவிக்கலாம். எத்தனை பேருக்கு இப்படி தெரியும்? ஆமாம். நான் சொல்கிறேன், அதை காட்டிலும் இதை நம்பலாங்க. இது பொய் சொல்லாது. தேவன் பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்ல மாட்டார்.